நீட் வினாத்தாள் கசிவு இது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரும் போராட்டத்திற்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஜந்திர மந்தரில் ஒரு பெரிய பெரிய கூட்டத்தை சேர்த்து பார்லிமெண்ட் முற்றுகையிடு போராட்டம் செய்வதற்கும் இந்நிலையில் இது தொடர்பாக என்டிஏ நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த குழுவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது ஒரு கொடூரமான பாவம். ஆக்சுவலாக இது இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய வேதனையும் ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருக்கார், வினாத்தாள் கசிவு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 17 பேருக்கும் கைது செய்து அவர் சிறையில் அடைத்துள்ளார்கள். இது மிக விரைவாக செய்யப்பட்டுள்ள விஷயம். இந்நிலையில் இது தொடர்பாக பேசிய கிரண் ரிஜிஜு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திறவை பேசிய கிரண் ரிஜிஜு, மாணவர்கள் நலன் கருதி வினாத்தாள் கசிவு அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் மறுதேர்வு நடத்தப்பட்டு அதன் முடிவிலும் வெளியிட தயாராக உள்ளது. எதிர்காலத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறாமல் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று இந்த என்டிஏ குழு நாடாளுமன்ற குழுவில் பேசப்பட்டது. இந்த செய்தியை எடுப்பார்கள். இந்த அளவுக்கு உறுதிகள் அளிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த போராட்டம் என்பது தொடரும். அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்க இருந்தோ வந்தாங்க. அந்த பார்ட்டி இப்ப அந்த போராட்டம் நடக்கும். இன்னைக்கு இந்த போராட்டத்துல கலந்து கொள்றதற்காக பஞ்சாபிலிருந்து விவசாயிகள் எல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள். நம்ம இதைதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னா இந்த போராட்டம் எதற்காக தொடங்கியது? நீட் கசிவை எதிர்த்து இந்த போராட்டம் நடந்தது. சரி, நீட் வினாத்தாள் கசிவை எதிர்த்து இந்த போராட்டம் தொடங்கிய உடனே இப்போ நீட் வினாத்தாள் கசிவு நடந்த உடனே மிக துரிதமாக யார் இதில் ஈடுபட்டார்களோ அவர்களை அரசு கைது செய்து விட்டது. உடனடியாக மறுதேர்வுக்கு ஷெட்யூல் பண்ணி அந்த மறுதேர்வு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம அதையும் நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கா எடுக்கலையா? அப்ப அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க அந்த போராட்டத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்றது. சரி, என்ன காரணத்துக்கான இந்த போராட்டத்தை நடத்தாதான் முடிஞ்சு போச்சு. சரி, அப்ப நேத்திக்கு போராட்டத்துல கூட என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேபாள் மாதிரி நம்ம கொண்டு வரணும், நாடாளுமன்றத்தை போய் நான் முற்றுகையிடுகிறேன், போராட்டத்தை வேறு திசைக்கு. இப்படிதான் நேபாளத்துல ஆரம்பிச்சாங்க. நீங்க நேபாளத்துல நடந்த போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது இலங்கையில் நடந்த போராட்டமாக இருக்கலாம், இந்த போராட்டத்துல எல்லாத்துலயும் வங்கதேசத்துல நடந்த போராட்டமாக இருக்கலாம். இந்த எல்லா போராட்டத்திலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போராட்டத்தினுடைய ஆரம்பத்துல ஒரே ஒரு கோரிக்கை தான். ஆனா அந்த போராட்ட ஆரம்பத்துல வைக்கப்பட்ட அந்த கோரிக்கை என்பது வளர்ந்து கொண்டே போய் அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக போய் நாட்டு முழுவதுமாக ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி இன்னி வரைக்கும் இந்த போராட்டங்கள் இதற்காக தான் நாங்கள் போராடுகிறோம், இதற்காக ஆட்சியே மாத்திட்டு ஆட்சியாளர்களே வேற எல்லாம் கொண்டு வந்த பிறகும் அங்கே அமைதி திரும்பி இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப இங்கே பிரைம் மினிஸ்டர் உடனடியாக இன்னைக்கு அவங்க எல்லாரையும் இன்னைக்கு அவரும் உறுதியளித்திருக்கிறார், இனி இந்த மாதிரி நடக்காது, இனி இன்னும் கூட அந்த தேர்வுல பல விஷயங்களை இன்னும் நம்ம முறைப்படுத்த இருக்கிறோம், இன்னும் அதை யாரும் எந்த ஒரு இதுவும் நடக்காத மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே அவர் உறுதியளித்திருக்கிறார். இதுக்கப்புறமும் இன்னைக்கு விவசாயிகள் சரி மாணவர்கள் போராட்டத்துல விவசாய சங்கம் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக இன்னைக்கு இந்த சம்சு பார்டர்ல இன்னைக்கு அவர்கள் பெரிய அளவுல கூடியிருக்காங்க, அங்க பேரிகார்டு எல்லாம் போட்டு அங்கெல்லாம் தடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப நேத்தைக்கு போராட்டத்திலையும் இவர்கள் என்ன பேசினார்கள், நேபாள மாதிரியான ஒரு சூழ்நிலையை இங்க கொண்டு வர வேண்டும். ராகுல் அடிக்கடி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறது, நம்ம நாட்டுல இந்த மாதிரியான ஒரு லாலெஸ்னஸ் வரும், ஒரு இளைஞர்கள் போராட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். இதை தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கக்கூடியது. மணிப்பூர்ல கலவரம் வரும்பொழுது எனக்கு மணிப்பூர் கலவரம் வருவதற்கு முன்பே அங்க ஒரு கலவரம் வரும்னு தெரியும், இதெல்லாம் அவர் சொன்னது. அப்ப இதேதான் இங்க தமிழகத்திலயும் இதேதான் நடந்தது. நீங்க நல்லா பார்க்கணும், ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கினாங்க, ஜல்லிக்கட்டுக்கு ஆர்டர் வந்தாச்சு, சட்டம் இயற்றியாச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம் கால் ஆஃப் பண்ணுமா வேண்டாமா? ஆனா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கால் ஆஃப் பண்ணாம அங்கேயும் சில ஊடுருவிகள் அந்த போராட்டத்திலையும் ஊடுருவி போராட்டத்தை தொடர்ந்தார்கள், கலவரம் நடந்தது பார்க்கிறோம். இதேதான் இன்னைக்கு இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா கோஷங்களை பாருங்கள், டவுன் டவுன் பிஎம், டவுன் டவுன்
எது என்ன சம்பந்தமே இல்லாம எதை நீங்கள் வந்து அங்க வந்து நீங்க பேசுறீங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம சு வெங்கடேசன் கூட இன்னைக்கு தமிழகத்துல அவர் கூட ஆசாதி ஆசாதி அப்படிங்கறதெல்லாம் அவர் எழுதியிருக்காருங்க, அதை பாக்குறோம். ஆசாதினா என்ன அர்த்தம்? விடுதலைன்னு அர்த்தம். அப்ப விடுதலைனா இது பண்ண நாடு அடிமையாக இருக்கா? அது யாரு இப்ப சர்வாதிகாரமாக யாராவது செய்து கொண்டிருக்கிறாங்க? இல்லையே. நீங்க சுதந்திரமாக தான் இருக்கீங்க, சுதந்திரமாக பேசிட்டு கொண்டிருக்கீங்க, எல்லாமே தானே நீங்க இருக்கு. இப்ப எதுக்காக இந்த மாதிரியான ஒரு இதை செய்யணும் அப்படின்னா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை குலைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த முயற்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இதை நம்ம இங்க பார்க்க வேண்டும். இதை இப்ப இன்னைக்கு யார் நடத்துறாங்க நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த துக்குடே துக்குடே குரூப் தான் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு கோரிக்கையை வச்சு நீங்க வந்து ஒரு போராட்டத்தை நடத்துவீங்க. அப்ப அந்த போராட்டத்துக்கு வந்து நீங்க சக்சஸ் ஆகணும். அப்ப அது தொடர்ச்சியாக அது கூட அந்த போராட்டம் முடிவடையணும். இப்படித்தான் ஒரு போராட்டம் என்பது இருக்க முடியும். ஒரு போராட்டம் சொல்லும் போது தான் வந்து சென்னையில ஒரு போராட்டம், பெரும் போராட்டம் தியாகி ஒருத்தர் கருக்கா வினோத்னு சொல்லிட்டு, அவர் சிறையிலிருந்தே அவர் வந்து நீட்டுக்கு எதிராக போராடினார்ன்ற கதை மாதிரி தான். அந்த மாதிரி கதைகள் தான் இந்த மாதிரி. இது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க, அடுத்தடுத்து இந்த நீட்ல கூட இப்ப அடுத்தடுத்து என்னென்ன கோரிக்கை வந்திருக்குன்னு பாருங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை வந்து முழுமையா வேற வந்து மாத்தி அனுப்பணும் அப்படின்னு வாங்சு கூட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதுக்கடுத்து இன்னொரு ஆள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, எந்த ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை. அதுக்கடுத்து வந்து இப்ப இருக்கக்கூடிய எஜுகேஷனல் லிஸ்ட் அது வந்து சென்ட்ரல் பாலிசியில இருந்து ஸ்டேட் பாலிசிக்கு அதை மாத்திரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. கோரிக்கைகளை மாத்திக்கிட்டே ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே போறது. போராட்டம் நடத்துவாரு இந்தியால எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து நீங்க இங்க போறாங்க, இந்தியால இருந்திருக்கலாம். வெளிநாட்டுல போய் நீங்க போய் தோன்றீங்க. இந்த வாங்சு கூட என்னென்ன பின்னாடி இருக்கிற சம்பந்தங்கள் என்னென்ன அப்படின்னு தீப் கே, அவர் அந்த ஆளே தீப் கேவே இங்க இருந்தோம்ல இங்க வந்தா. வெளிநாட்டுல இருக்கிற யாருக்குமே இல்லையா? யாருக்குமே இருக்கிற யாரும் இந்த இளைஞர்களுக்காக இங்க போராட வரலையா? புரியவில்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து ஏதோ ஒரு ஃபேன்சியாக ஒரு காரணத்தை காமிச்சு இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தை, ஏன்னா நேபாளம் போராட்டம் வந்த பொழுது அப்ப என்ன பினான்ஸ் மினிஸ்டர்லாம் ரோட்ல இறங்கி, ஏன்னா அந்த நாட்டுல பினான்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாம் ரோட்ல ஓட விட்ட மாதிரி இங்குள்ள பினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் நம்ம ரோட்ல ஓட விடணும்னு சொல்லிட்டு போட்டிருந்த ட்வீட் போட்டிருந்ததெல்லாம் கூட பாக்குறோம். அதை காங்கிரஸ்காரங்க ரீட்வீட் பண்ணதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப இன்னைக்கு நாடு எந்த லெவல்ல இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை எப்படியாவது ஏற்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி. இதுல என்னன்னா, நேத்திக்கே கூப்பிட்டு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டாங்க. நட்டா தலைமையில இந்த கரப்பாம்பூச்சி கூட ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையும் நடத்திட்டாங்க. அப்ப எல்லாமே நடத்தி எல்லா விதமான உறுதிமொழிகளையும் கொடுத்து ஒரு அரசாங்கம் நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது போராட்டத்திற்கான அவசியம் என்ன? ஏன் நீ கால் ஆஃப் பண்ணல? அப்ப இதுல இருந்தே நமக்கு நல்லா ரொம்ப தெளிவாக தெரிகிறது, இது வந்து ஒரு மிகப்பெரிய சதி. அப்ப இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த நாட்டுல இப்ப பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வெவ்வேறு துறைகள், எல்லா துறைகளிலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். இத்தனைக்கும் இந்த எல்லா பக்கத்திலும் நாடுகளிலும் போராட்டம். ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய அந்த ஈராக், ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஹார்மோஸ் பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அதற்கு நடுவில் இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் கீழே விழுந்து விடாமல் இன்னைக்கு முன்னேறி கொண்டு செல்கிறது. இது எந்த நாடுகளிலும் கூட, எந்த வளரும் நாடுகளிலும் கூட இது நடைபெறாத ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்தியா எங்காவது முன்னேறி வந்து விடமோ அப்படிங்கக்கூடிய அதை வந்து விடக்கூடாது, அதனுடைய வளர்ச்சியை வந்து விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல செய்யப்படக்கூடிய ஒரு போராட்டம். இதை வந்து மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மக்கள் உணர்ந்து கொண்டு இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு நம்மளுடைய முழு ஆதரவையும் நாம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான துக்குடே கேங்குகளை எல்லாத்தையும் நாம் வந்து வேரடி மண்ணோட அழித்தெறிய வேண்டும். இதை மத்திய அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தன்னுடைய இரும்பு கரங்களை கொண்டு செய்தாக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு. ஏன்னா நம்ம அடிக்கடி எச்சரிக்கை செய்திருக்கோம், இது போல நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை வலுவிழக்க செய்வதற்காக இவர்கள் தொடர்ந்து சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு விழிப்போடு இருப்பது அவசியம் என்பதை நம்மளே பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறோம். அதுதான் இந்த போராட்டத்திலும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.